நண்பா, நீ எது வரைக்கும் உன்னோட ஊர், உன்னோட அப்பா அம்மா, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உன்னோட வீடு, உனக்கு பிடிச்ச பைக்கை விட்டுட்டு வெளியே வரதுக்கு தயாராகலையோ அது வரைக்கும் உன்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா சக்ஸஸ் டிமாண்ட் பண்ணும். நான் உன்கிட்ட வரதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் நீ எனக்காக எதை இழக்க தயாராக இருக்க அப்படின்ட்டு. நண்பா, இன்னைக்கு வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே நண்பர்கள், உற்றார் உறவினர்களை விட்டு வேறு ஊருக்கு போய் தான் சாதிச்சிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நீ உன்னோட வீட்டில் இருந்துகிட்டே சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறல்ல, வாய்ப்பே இல்லை நண்பா. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக நம்மள எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணதா இன்றைக்கி இளமையில் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நீ உன்னோட இளமையை கரெக்டாக பயன்படுத்தலாம் அப்படின்னா உன்னோட முதுமையில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி போன காலம் கண்டிப்பாக திருப்பி வராது. இன்றைக்கே நீ உன்னோட வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சுக்கோ நண்பா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணுவ வீரன், காவல்துறை, டாக்டர், என்ஜினியர் இந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை நண்பா. நீ ஒரு செருப்பு தைக்கிறவனா கூட இரு நண்பா, நீ ஒரு செருப்பு தைக்கிறவனா கூட இரு, ஆனால் உன்னை விட நல்லா செருப்பு தைக்கிறவன் உன்னோட ஊரில் இருக்கக்கூடாது. நீ ஒரு துணி தைக்கிறவனா கூட இரு, ஆனால் உன்னை விட அழகாக துணி தைக்கிறவன் உன்னோட ஊரில் இருக்கக்கூடாது நண்பா. நீ எந்த தொழில் வேணும்னாலும் செய், ஆனால் நீ செய்கிற தொழிலில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு